சந்தோஷம் டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களிடம் இப்போது இருந்துகிட்டு இருக்கும். நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது என்ன நடக்க போகுது, இந்த சனி பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. சனி பகவான் எப்பொழுது பயிற்சி ஆகிறார், எந்த ராசிக்கு போறாரு, நமக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இப்ப இருக்கும். இப்போ சனி பகவானை பத்தி சொல்ல போனீங்கன்னா, கர்மக்காரகன்னு ஒரே வரியில சொல்லிடலாம். தொழில்காரகனும் அவர் தான், புரியுங்களா? ஆயுள்காரகனும் அவர் தான். அந்த கர்ம வினைகளுக்குரிய பலன்களை ஒவ்வொருவருக்கும் வழங்கிடக்கூடியவர் சனி பகவான். இப்போ நீதி நெறி தவறாதவர், கிரகங்களில் மிக அதிகபட்ச வலிமை கொண்டவர் சனி பகவான். அவருக்கு மட்டுமே மற்றவர்களுக்குரிய பலன்களை அவருடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அளந்து வழங்கிடக்கூடிய தகுதி இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுப்பதை போல எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது. சனி பகவான் ஒருவருக்கு பலன்களை கொடுக்காமல் தடுத்து விட்டால் எந்த கிரகத்தாலும் அந்த அவருக்குரிய பலன்களை கொடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவானை பற்றி அத்தனை விதமான ஒரு பயம், நெருக்கடினா நீதிமான். ஒரே வரி, கொஞ்சம் கூட பிசக மாட்டார். நீ யாரா இருந்தா சரி, பிசகவே மாட்டாரு. சிவபெருமானாக இருந்தாலும் சரி, அவருக்கு 7.5 சனி காலகட்டம் வருகிறதா, அந்த நேரத்தில் அவரை பற்றாமல் விட மாட்டார். ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் அவர் கொஞ்சம் யோசிப்பார். ஒண்ணு பார்த்தீங்கன்னா அனுமன், மற்றொரு விநாயக பெருமான். இந்த 2 பேரில் மட்டும்தான் அவர் கொஞ்சம், அவராலேயே அவருடைய நிலையில் ஒரு மாற்றம் இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கவே முடியல அவரால். ஏன்னா அவங்க தந்திரசாலி, இவரை விட தந்திரசாலி அவங்க, புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றது, எப்பொழுதெல்லாம் 7 சனி வருகிறதோ, இல்ல அஷ்டம சனி வருகிறதோ, அர்த்தாஷ்டம சனி வருகிறதோ, சனிதால் பாதிப்பு வருகிறதோ, அப்பெல்லாம் போய் விநாயகரை பார்த்துட்டு வாங்க, விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு வாங்க, அனுமனை பார்த்துட்டு வாங்க, அனுமனை வேண்டிக்கிட்டு வாங்க, உங்களை அவர் காப்பாத்துவாரு அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு யார் குருநாதர்? யாருக்கு? சனி பகவானுக்கு. அவரை போய் பாருங்க. இந்த மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சனி பகவான். ஆயுள்காரர்கள் இல்லையா? ஒருவருக்கு எந்த வயது வரை, எந்த நாள் வரை வாழ வேண்டும் என்று இல்லாட்டாலும், இந்த குறிப்பிட்ட காலகட்டம் பாருங்க, அஷ்டம சனி காலகட்டம், 7.5 சனி காலகட்டம், அவரு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போதெல்லாம் உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தே இருப்பாரு. கொஞ்சம் நடமாட்டத்துல தடுமாற்றம் இருக்கும். அப்போல பைரவர் போய் பார்த்துன்னு வச்சுங்களேன், அந்த தடுமாட்டத்துல ஒரு நிமிரு உண்டாயிடும். ஏன்னா பைரவர் தான் இவர் குருநாதர். இல்ல சிவபெருமானை வணங்கி வழிபட்டீங்கன்னா கூட கொஞ்சம் பாதிப்புகள் குறையும். இந்த வழிபாடு என்பது மிக மிக அவசியம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப, எப்படி பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்களை வழங்கிடக்கூடியவர் தான் சனி பகவான் என்பதை நீங்க மனதில் வச்சுக்கணும். அவரை பத்தி நீங்க பேசவே கூடாது. அவருடைய கடமை செய்யறாருங்க. ஒரு ஜட்ஜா இருக்காரு, நீதிபதியா இருக்காரு. நீங்க என்ன தப்பு செய்யறீங்களோ அதுக்குரிய தண்டனையை அவர் வழங்குறாரு. அது மட்டும்தான் அவருடைய வேலை. அதை அவர் சரியா செய்யக்கூடியவர். ஒவ்வொரு கிரகத்தும் பாத்தீங்கன்னா, சுக்கிரன்னா அவர் களத்திரக்காரனா இருப்பாரு, செவ்வாய்னா சகோதரக்காரனா இருப்பாரு, ரத்தக்காரனா இருப்பாரு, யுத்தக்காரனா இருப்பாரு, இப்படி இருப்பாரு. இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, காரகம் உண்டு. சனி பகவான் தான் ஆயுள்காரகன், புரியுங்களா? கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர், ஜீவனக்காரன். தொழில கூட நீங்க நேர்மையா இருந்துட்டீங்கன்னா அவர் உங்களை மன்னிச்சு விட்டுருவாரு. தப்பு பண்ணின்னு வச்சுங்களேன், தண்டனை முதல்ல அவர் தான் கொடுப்பாரு. சில பேர் லஞ்சம் வாங்கிட்டு உள்ள போக பாருங்க, சில பேர் ஊழல் குற்றச்சாட்ட மாட்டோம் பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய சஞ்சார நிலை தான் காரணமா இருக்கு அவங்களுக்கு. சரி, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா, இந்த தர்மவான், ஆயுள்காரகன், தொழில்காரகன் சனி பகவானுடைய காலகட்டத்தில் எந்த சொத்து ஒருத்தர் சேர்த்துட்டாலும் அது நிலைக்குன்னு சொல்ற முடியுங்களா? சரி, இப்ப சனி பயிற்சி பேசிட்டு இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கோம்? மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். அவர் பயிற்சியாகின்ற போது எந்த ராசினருக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 7.5 சனி என்பது இந்த காலகட்டத்தில் மகர ராசினரை விட்டு விலகப் போகிறது. மேஷ ராசிக்கு விரய சனியாக மாறப்போகுது. கும்பராசிக்கு ஜென்ம சனி விட்டு விடுதலையாகி கும்பராசிக்கு இப்பொழுது பாத சனியாக, குடும்ப சனியாக மாறப்போகிறார். மீன ராசினருக்கு இத்தனை காலம் விரய சனியாக இருந்த சனி பகவான் இப்ப ஜென்ம சனியாக மாறப்போகிறார். இந்த நிலைப்பாட்டினை வைத்து 12 ராசினருக்கும் சனி பகவான் எங்கே சஞ்சரிக்கிறார், எந்த விதமான பலன்களை வழங்கிட போகிறார் என்பதை இந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன். முழுமையாக பாருங்கள், உங்களுடைய விமர்சனத்தை கூறுங்கள். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு வழியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்தோஷம் டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ உங்க மனசுல இருக்குங்க.
என்னென்னா சனி பயிற்சி வரப்போகுது. எல்லாரும் சனி பயிற்சி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ விரைய ஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறாரு அப்படின்ற பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 அன்றைக்கு கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்ற போது மேஷ ராசினருக்கு விரைய சனியாக சஞ்சரிக்க போகிறார். ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த 7.5 சனிக்குரிய காலகட்டம் இருக்கு பாருங்க, அதை பற்றி ஒரு பெரிய பயம் இருக்கலாம். பொதுவாக 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த பயம் வேண்டாம். என்ன காரணம்னா 7.5 சனியுடைய முதல் சுற்று காலம் மட்டும்தான் யாராக இருந்தாலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுவும் அது அவருடைய பெற்றோர்களை போய் சேர்ந்துவிடும், குடும்பத்தை பாதிக்கும். 2வது சுற்று யாருக்கு வந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவர் வாழ்க்கைக்கு அடிப்படை வசதிகள், சொந்த வீடு, சொந்த வாகனம், நிரந்தர சொத்து, ஒரு தேவையான அளவிற்கு வசதி வாய்ப்புகள் என்பதெல்லாம் 2வது சுற்று சனிதான் ஒவ்வொருவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார். இப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் 2-3 சங்கடங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். என்னன்னா அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு வந்ததுங்க. இப்ப லாபத்தை கொடுத்தார தவிர உங்களை முடக்கி இருப்பார் கொஞ்சம். அவருடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு போச்சு, அதுவும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு பக்கம் ஏதோ பணம் வந்தது, பணம் வந்த வழி கூட தெரியாம போயிட்டு இருக்கும். மனசுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்ப 12ஆம் இடத்துக்கு வராரு. நிச்சயமா எழுதி வச்சுக்கீங்க, அந்த நெருக்கடி இந்த காலகட்டத்தில் இருக்காது. 11ஆம் இடத்தை பத்தி நீங்களாம் பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. 11ஆம் இடத்துக்கு வருகின்ற போதுதான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் நோய் நொடிகள் என்பது அதிகபட்சமா வருதுங்க, மருத்துவ செலவு வருதுங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் ஏற்படுதுங்க. புரியுதுங்களா? இந்த 12ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அந்த தடுமாற்றம் இருக்காது, செலவு அதிகரிக்கும். என்ன செலவு என்பது என்ன? நீங்க ஒரு வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போறீங்க, ஒரு இடத்த பார்க்குறீங்க, வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஒரு சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுவீங்க, சொந்த கார் வேணும்னு ஆசைப்படுவீங்க, இல்லை தொழிலை விருத்தி செய்யணும், அதற்காக முதலீடு போடணும்னு ஆசைப்படுவீங்க. இது போன்ற செலவுகள் ஏற்படுவதற்கு 12ஆம் இடத்து சனி காரணமாக இருப்பார். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்து சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குமே ஒழிய அதற்கேற்ற வரவுகளும் இருக்கும். இன்னும் என்ன பார்க்கணும், அந்த 12ஆம் இடத்து சனி யாரை பார்க்கிறாரு, எங்க பார்க்கிறாரு? சனி இருக்கிற இடத்தை பெருசா பாதிப்பு அடைய வைக்க மாட்டாருங்க. அவர் பார்க்கின்ற இடம் இருக்கு பாருங்க, அங்கதான் சின்ன விதையை விதைப்பார். அப்போ அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு விழுகிறது. அப்ப எங்க பிரச்சனை வரும்னா குடும்பத்தில் ஏதாகிலும் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு, ஒரு சின்ன பிரேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை உங்க வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகளால் தேவையற்ற சங்கடங்களும் நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிந்தவரை இந்த விஷயத்துல கவனமா இருங்க. இது குடும்பத்தினுடைய ஆலோசனை கேளுங்க, வரவு செலவில் கவனமா இருங்க, வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. பெரிய அளவிற்கு உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். இன்னொரு நல்ல தகவல் சொல்லிடுறேன். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கு பதியுதுங்க. அப்ப என்ன நடக்குது தெரியுங்களா? உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அசாத்திய துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுங்க. இப்போ நோய் நொடியோடு இருந்தவங்க கூட கொஞ்சம் எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்துல போட்டி, தொழில எதிர்ப்பு, உத்தியோகத்துல பிரச்சனை என்று இருந்த நிலை மாற்றம் அடையும். மாற்றம் அடைந்து இந்த 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போதுதான் இந்த யோக நிலை உங்களுக்கு மாற்றம் அடைந்து முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். உங்கள் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும், எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வை அவங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு. தந்தையின் உடல்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த ஆலய வழிபாடுகள் இருக்கு பாருங்க, வேண்டுதல் இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றி கொள்வது நன்மையானது. இந்த நேரத்தில் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க, பெரிய மனிதனுடைய உதவியை எதிர்பாருங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் தந்தையினுடைய உடலில் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த விரய சனி உங்களுக்கு யோக சனியாகவே இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை அதிகரிப்பார். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஏன்னா உங்களை மாதிரி சமீப காலத்தில் அதிகபட்சமான அவதிகள் பட்ட ராசி யாரும் கிடையாது. திரும்பிய பக்கமெல்லாம் அடி. இந்த 10ஆம் இடத்துலேருந்து சனி செஞ்சார் பாருங்க, உங்களை கொஞ்சம் நஞ்சமாக செஞ்சார். வேலையில் போனால் அங்கே பிரச்சனை, வியாபாரத்தில் போனால் அங்கே பிரச்சனை, ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறோம் அங்கே பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. மனசு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, ஏதாகிலும் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படா இந்த நிலை மாறும், நம்ம வாழ்க்கையில் நிலைமை வராதா? ஒரு பெரிய புலம்பல் இருந்துச்சு உங்கள்கிட்ட. 10ஆம் இடத்து சனி நிறைய பேர் ரிஷபராசினரை புலம்ப வைத்து விட்டார். ஒரு உச்சத்தில் இருந்தவர்களை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறக்கி தலைக்குனிவை ஏற்படுத்தினார். நான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நிறைய பார்த்துக்கிட்டு வரேன். கடந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காலத்தில் நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கு. நிறைய பேருக்கு எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்த வேலையே நிலைக்குமா நிலைக்காத என்ற கேள்வி வேற பல பேருக்கு இருக்கு. என்ன காரணம்னா உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான். ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவர் சிவபெருமானை கூட விட்டு வச்சது கிடையாதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில சந்திர பகவான் உச்சமடைகிறார். சிவபெருமானை பற்றி சொல்றேன். சிவபெருமானுக்கு 7.5 சனிக்குரிய காலகட்டம் வருதுங்க. சிவபெருமானுக்கு இவரை எல்லாம் போற்றி வணங்கிடக்கூடியவர், இவரை உருவாக்கி வைத்தவர், இந்த பணிகளை செய்வதற்காக இவரை உருவாக்கி வைத்தது சிவபகவான் தான். அந்த சிவபெருமானுக்கு 7 சனிக்குரிய காலகட்டம் வருது. அவருக்கு ஒரு சோதனை பண்ணி பார்க்க ஆசை வருது. இவன் நம்மளை என்ன பண்ணிட போறான் அப்படின்னு ஒரு குகைக்குள்ள போறாரு. குகையை மூடிக்கிறாரு, தியானத்துல உட்கார்றாரு. தியானத்தை முடிஞ்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் கண்ணை விழிக்கிறாரு. நம்முடைய காலகட்டம் 7.5 வருடம் என்பது வேற, அவருடைய காலகட்டங்கள் ஒரு 7.5 நொடியில் போயிடலாம். புரியுதுங்களா? வினாடியில் போயிடும். கண்ணை விழிக்கிறாரு, குகைக்கு உள்ளே வெளியில வராரு. வெளியில வரும் பார்த்தீங்கன்னா வாசல்ல நிற்கிறாரு சனீஸ்வரன். அப்போ அவர் சிவபெருமான் கேட்கிறாரு, உன்னை என்னால் பிடிக்க முடிந்ததா? உன்னை என்னால் பிடிக்க முடிந்ததா? என்னையா உன் வேலை அப்படி கேட்குறாரு. அப்போ சொல்றாரு, ஐயனே, நான் உங்களை பிடித்த காலகட்டத்தினால்தான் நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு உலக பந்தங்கள் விடுபட்டு இருந்தீங்க. அந்த காலம் இந்த நொடி முடிந்தது. முடிந்த பிறகுத்தான் நீங்க வெளியில வரீங்க. இதை யார் வெற்றி பெற்றது, யார் கடமை சரியாக செய்தது என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் சொல்றார். அப்போதான் சிவபெருமானுக்கு பொறி தட்டுது. இவன் வேலையை ஒழுங்காக தான் செஞ்சிருக்கான், நாம தான் அதை தவற புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த காலகட்டத்தில் அவருடைய பணிகள் மிக சரியாக இருக்கு, மிக சரியாக செய்துட்டு வராரு. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த 9 கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பட்டத்தை சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டத்தை கொடுத்து அருளுகிறார். அதாவது சனீஸ்வரனாக மாற்றம் பெறுகிறார் சனி பகவான். அந்த காலகட்டம் முதல் சனி என்றாலே ஒரு நடுக்கம் ஒவ்வொருவருக்குமே இருந்தே தீரும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு 2.25 நாள் மட்டும் ஒரு கிரகம் சந்திராஷ்டமம் ஆகுது, சந்திர பகவான். அந்த 2.25 நாள் மட்டுமே நம்மை போட்டு புரட்டி எடுத்து போகுது. சந்திராஷ்டம நாளில் போட்டு புரட்டி எடுத்தது, அது பிறகு மாறுது, நிலைமை மாறுது. இப்படி ஒவ்வொரு கிரகமும் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை குறைந்த காலகட்டத்தில் வழங்குவதால் பெரிய வழிகள் நமக்கு கிடையாது. ஆனால் சனீஸ்வர பகவானுடைய காலகட்டம் என்பது 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசிக்குள்ள சஞ்சரிப்பது. 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசிக்குள் சஞ்சரித்து பலன்களை அவர் வழங்குகின்ற போது அது கெடுபலன்களாக இருந்தால் மிக அதிகபட்சமான கெடுபலன்களாக இருக்கும், யோகமான பலன்களாக இருந்தால் அதிகபட்சம் யோகமான பலன்களாக இருக்கும். அப்படித்தான் 10ஆம் இடத்துல சஞ்சரித்து அவர் தான் உங்களுக்கு ஜீவனாதிபதி, ஜீவனத்துக்கு காரணமே அவர் தான். புரியுதுங்களா? அவர் 10ஆம் இடத்துல சஞ்சரித்த போது உங்களுடைய உத்தியோகத்தில் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்பார், வியாபாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பார், வருமானத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பார்.
எல்லாமே நீங்கள் செய்த கர்ம வினை. என்னது? எல்லாமே நீங்கள் செய்த கர்ம வினை. என்ன செய்திருக்கீங்களோ அதற்கேற்ற பலனை அவர் கொடுத்திருக்கார். புரியுங்களா? இப்போதான் ஒரு மூச்சு விடக்கூடிய அளவிற்கு இந்த சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கின்ற சனி பெயர்ச்சி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான். ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க உங்களுக்கு. இப்போ மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். பொதுவா லாப சனியில் யோகங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும், வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஒரு தொழிற்சாலை சொந்தமா இருக்கு உங்களுக்கு, மூடி வச்சிருக்கீங்க, இப்ப திறப்பு விழா மறுபடியும் பண்ணுவீங்க, மறுபடியும் இயந்திரங்கள் ஓடும். ஒரு தொழிலை முடக்கி வச்சிருக்கீங்க, தொழில் மீண்டும் இயங்கும். புரியுதுங்களா? ஒரு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். இப்போ பொருளாதார நெருக்கடி, அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். இந்த போற இடம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடுங்க. அது 2 பேரும் நண்பர்கள் தான். புரியுதுங்களா? உங்களுக்கு கௌரவத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் பொருளாதார நிலையில் உயர்வினையும் கொடுத்திடக்கூடிய இடத்திற்கு சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல். லாப சனியாக. நல்லா புரிஞ்சுக்கணும், லாப சனியாக. இந்த இடத்துல எதுக்காக இதை அழுத்தி சொல்றேன்னா, பணம் வருங்க. எப்படி பணம் வரும்? கணக்கு இல்லாம பணம் வரும். இப்படி சொல்ல, கணக்கு இல்லாம பணம் வரும், ஆதாயம் வரும், சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது சந்தோஷத்துக்குரிய இடம். புரியுதுங்களா? இந்த பெரியவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய மூத்த சகோதரர்களால், புரியுதுங்களா, இளைய 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 அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு. புரியுங்களா? எல்லாமே கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இன்னொரு பார்வை நீங்க பார்க்கணும். என்னன்னா, இந்த பார்வையில் சஞ்சரிச்சிட்டாரு, இனிமேல் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு. இப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம்னா, பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது அங்கதான் பார்வை புற போயிட்டு இருக்கும். வருமானம் வருமானம் வருமானம், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அப்படி செய்கின்ற போது என்ன ஆகுன்னா, நம்முடைய உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படும். ஏன்னா அவருடைய 3ஆம் பார்வை உங்க ராசிக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, அது கணக்கு போட்டு பாருங்க. உங்க ராசிக்கு சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்க ராசிக்கு. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருங்க. பணத்தை மட்டும் தாங்க பார்க்க முடியும். இப்போ பணத்தை பார்க்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சொந்த நலனில், உடல் நலனில் பிரச்சனை ஏற்படலாம். புரியுதுங்களா? அந்த கவனமா இருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை, அவருடைய சனி பகவான் 7ஆம் பார்வை எங்க விழுதுன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பொதுவாக சனி பகவான் பார்க்கின்ற இடம் கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ரொம்ப எச்சரிக்கையா, ரொம்ப பொறுப்போடு நீங்க இருக்கணும்னா, உங்க பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும், சொத்துகளில் கவனமாக இருக்கணும். வாங்கி வச்ச சொத்துகள் இருப்பாங்க, அது கம்பி கட்டி வச்சுக்கணும், இல்லை பட்டா போட்டு வச்சுக்கணும், எல்லாத்தையும் உஷாரா வச்சுக்கணும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், 5ஆம் இடத்தை காதல் ஸ்தானம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல பார்க்குறாரு. தப்பி தவறி கூட நீங்க அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருந்தால் போயிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளை கூட காதல் கைகூடாது. சனி ஆச்சே சும்மா இருப்பாரா? அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. நீங்க வயசான ஆளாக இருந்தா, இல்லை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், வயதான இருந்தா உங்களுக்கும் உணர்வுகள் வரும். அந்த கிரகம் அந்த உணர்வை ஏற்படுத்தும். கொஞ்சம் அங்க அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவாக உங்களுக்கு மாற்றம் பெற்றுவிடும். புரிஞ்சுக்கணும். எப்படி நெகட்டிவாக மாறிடும். அதனால தான் அவமானம், இழப்பு, சோதனை, பிரச்சனை இன்னும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இப்ப இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த நிலையினை அவர் ஏற்படுத்துவாரு. இந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை இல்லாம போயிட்டீங்க, அதனுடைய வலைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா பெரிய அளவுல நீங்க சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு விஷயம், அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு. இந்த 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம். புரியுங்களா? அப்போ லாபம் வந்துகிட்டு இருக்கும், அதுல குறையே இருக்காது. லாபம் வந்துட்டு இருக்கும், பணம் வந்துட்டு இருக்கும், செல்வாக்கு இருக்கும். அந்த செல்வாக்கு பணம் வருகின்ற போது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் பண்ண தப்பு எடுத்தீங்களா, தன்னை கவனித்துக் கொள்ளாதது, தன்னுடைய சுகத்தின் மீது அதிகபட்சமாக நாட்டம் எடுத்துக் கொள்வது, பாதை தவறுவது என்பதெல்லாம் இருக்கு. இங்க என்னன்னா, அந்த 8ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை வருது. அப்போ உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தணும்.
8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால முதல்ல ராசியை பார்த்துட்டாரு, இப்போ 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தணும். உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தவில்லையா? நல்லா புரிஞ்சுங்க. சங்கடத்தை ஏற்படுத்தவில்லையா? உங்களுடைய செயல்களால், உங்களுடைய தவறான செய்கைகளால், தவறான வழியினால் நீங்கள் அவமானப்பட நேரிடும். அப்போ திரும்ப திரும்ப எச்சரிக்கை. பணம் வருது, எச்சரிக்கையா இருங்க. புதுசா சொத்து வாங்குங்க. சனி பகவான் கொடுக்கின்ற சொத்துகள் நிலைக்கும் என்பது பழமொழி. புரியுங்களா? புதுசாக சொத்து வாங்குங்க. எதிர்காலத்தை பற்றி யோசனை பண்ணுங்க. இப்போ சந்தோஷம், பாதை தவறுதல், இது எதிர்பார்ப்பு எல்லாம் போயிட்டு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையே போயிடும். அது சனி பகவானே அந்த வேலையை செஞ்சு முடிப்பார். இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம். இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி மேலே முன்னேறி செல்வது உங்களுடைய கையில் தான் இருக்கு. அதற்குரிய வழிகாட்டுதல் தான் இது. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவாக சந்திக்கிறேன். சின்ன சின்ன பிரச்சனை வருகின்ற போது சனீஸ்வர வழிபாட்டை கையில் எடுக்க. ஒரு முறையா திருவிழா போயிட்டு வாங்க. தொடர்ந்து சனீஸ்வர வழிபாடு, சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வரை வழிபடுவது என்பது உங்களுக்கு சங்கடத்தை போக்கும். மீண்டும் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, சன் அஸ்ட்ரோ டிவியின் சார்பாக உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த சனி பயிற்சியை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போறதா சொல்றாங்களே, நமக்கு நன்மைகளை ஏற்படுத்துவாரா? இப்பொழுது இருக்கின்ற நிலை இருக்குமா, இல்லை இந்த நிலையில் மாற்றம் ஏற்படுமா? அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்ற கவலை உங்கள் மனதில் நிச்சயமாக இருக்கும். என்னென்ன இப்போ மீடியாவில் ரொம்ப அதிகமாக போச்சுங்க. நிறைய பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓய்வு நேரத்தில் அப்படியே தட்டி யூடியூப்பை பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித கருத்தை சொல்லுவாங்க. நான் சொல்கிற கருத்தையும் கேட்டுக்குங்க. இதில் சரியில்லைன்னா என்னை விமர்சனம் பண்ணுங்க. இப்போ என்னென்னா ஒரே விஷயம், 8, 10, 12 போன்ற இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதிங்க. இப்போ ஒரே விஷயம்தான், இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சனி பகவான் மிதுன ராசினரான உங்களுக்கு சஞ்சரித்து வந்தார். என்னுடைய அனுபவத்தில் சொல்ல வேண்டும் என்றால் 12 ராசிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மட்டும்தான் மிக அதிகபட்ச யோக பலன்களை ஒரு ஜாதகருக்கு வழங்குவார். அந்த யோக பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் சனி பகவான். புரியுதுங்களா? நிச்சயமா வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, வாகனம் வாங்கியிருப்பீங்க, உங்க செல்வாக்கு உயர்ந்திருக்கும், அந்தஸ்து உயர்ந்திருக்கும், பொருளாதார நிலை உயர்ந்திருக்கும், நினைச்சதெல்லாம் சாதிச்சிருப்பீங்க. இந்த நிலையை கொடுத்த சனி பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு வரப்போறாரு. என்னுடைய அனுபவத்தில் மீண்டும் தெளிவா சொல்றேன், எப்பொழுதெல்லாம் 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகின்றாரோ, இந்த உயர் பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சிறிய வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் ஏதேனும் நெருக்கடியினை இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்ப என்னன்னா, சனி பகவானை பற்றி பேசுகின்ற போது அவர் நீதிமான், நியாயவான். புரியுதுங்களா? ஒவ்வொருடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர் சஞ்சரிக்கின்ற போது. அப்ப 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்க தொழிலில் மிகுந்த கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் முழுவதும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சின்ன விஷயத்துல எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் என்னால் முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால் எங்கேயாவது கோட்டை விட்டுடுவீங்க. அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொண்டு வந்து நிறுத்தும். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்படும். 10ஆம் இடத்து சனி மிக அதிகபட்சமான வேலையில் சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடியவர். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் சொந்த தொழில் செஞ்சுட்டு வாங்க, உத்தியோகத்தில் இருங்க. நான் நிறைய பேர் லைஃப்பை பார்த்துடுங்க. 10ஆம் இடத்துல சனி வருகிறது மெமோ வாங்கியிருக்காங்க. சில பேர் வேலை போயிருக்கு. சரிங்களா? இது ஒரு எச்சரிக்கை. 10ஆம் இடத்து சனி பாதகத்தை ஏற்படுத்துவார் செய்து வரும் பணியில். சரி, அவர் 10ஆம் இடத்து சனி அந்த வேலை செய்வார். அவருடைய பார்வை 3 பார்வை இருக்குல்ல, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, அது எங்க போகுது? அப்போ அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பதிகிறது. இவனால சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல, ஏதோ ஒரு வகையில் இப்ப விரயம் ஏற்பட போகுது. அது சில பேருடைய வாழ்க்கை முறையை நான் பார்க்கின்ற போது அந்த விரயம் சுப விரயமா மாறி இருக்கு. அதையும் தெளிவா சொல்லிடுறேன். இடம் வாங்கலாம், ஒரு நிரந்தர வைப்பில் வைக்கலாம். புரியுங்களா? சுப விரயமாக மாறும். நிறைய வச்சிருப்பீங்க, அதை போய் இப்ப வேற மாதிரி கொண்டு போய் முதலீடு பண்ணுவீங்க. அப்போ விரயமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் ஒரு பக்கம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல பதிகின்ற போது தாயாருடைய உடல்நிலையில் ஏதேனும் சங்கடம் ஏற்பட வாய்ப்புண்டு. தாய் வழி உறவுகளால் நெருக்கடி ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுடைய சுகத்தில் என்ன வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்க, பணம்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அதன் காரணமாக நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, நெருக்கடிகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் 10ஆம் பார்வை எங்க பதியுதுன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல. நல்லா பழகிட்டு வந்திருப்பாங்க, தோள் மேல கை போட்டு பழகியிருப்பாங்க, கூட்டு தொழில் செஞ்சிருப்பீங்க. இப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படக்கூடிய நிலை கூட ஏற்படும். இந்த வாழ்க்கை துணை இருக்கு பாருங்க, அதுக்கும் உங்களுக்கும் இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருக்கும். இப்போ ஏங்க நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, பாருங்க நான் சொல்றது நீங்க கேட்கல, இப்படி நடந்து போச்சு என்று உங்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற அளவிற்கு நிலை ஏற்படும். அப்ப இந்த 10ஆம் இடத்து சனி சாதாரண விஷயம் இல்லை. எல்லாவற்றிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். நியாயமாக செயல்பட வேண்டும். வேலை நேரத்திற்கு வேலையில் கண்டிப்பாக அந்த பணியில் மட்டுமே கவனம் செலுத்தணும். இல்லை என்றால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் வழக்கறிஞர்கள் வழக்கில் மட்டுமே கவனம் செலுத்த கோட்டவரது வாய்ப்பு இருக்கு. மருத்துவர்கள் மருத்துவத்தில் முழுமையான கவனத்தோடு இருக்கணும். வேற எங்க மனசை சிந்திக்க விடக்கூடாது. சரிங்களா? கவனமா இருந்துடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. நேர்மையாக செயல்படுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இல்லை என்றால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க, வேற எந்த பாதிப்பும் இல்லை. கடகராசி நண்பர்களே, சன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பயம் கலந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். என்னன்னா இந்த சனி பயிற்சி சொல்றாங்க, சனி பயிற்சி வரப்போகுது, மீனராசிக்கு சனி போக போறாரு. அந்த மீனராசிக்கு போற சனி எங்களுக்கு என்ன பண்ணுவார்? இந்த கேள்வி ஏன் உங்களுக்கு இருக்குன்னா, கடந்த 2.5 ஆண்டுகளாக 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் சனி பகவான் கடகராசினருக்கு. என்னுடைய பார்வையில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஒரு 7.5 சனி 7.5 ஆண்டுகளில் எந்த விதமான நெருக்கடிகளை ஏற்படுத்துவாரோ அந்த 7.5 ஆண்டுகளில் உண்டாக்கிடக்கூடிய நெருக்கடிகளை 2.5 ஆண்டுகளில் அஷ்டம சனி கொடுத்து விடுவார். இந்த அஷ்டம சனி காலம் என்பது மிகப்பெரிய கடுமையான நெருக்கடியான காலமா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டம சனி முதலில் உங்களுக்கு முடிய போகுதுங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய யோகம் சொல்றது. எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய யோகம்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது. அது ஏன், என்ன நிலை அப்படி ஒரு கேள்வி இருக்கும் பாருங்க. பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த 2.5 ஆண்டுகளில் கொடுத்த நெருக்கடியில் இருந்து ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கணும், அவர் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. இப்போ 9ஆம் இடத்துக்கு போகின்ற போது ஒரு தெய்வ அருளும் கிடைக்க ஆரம்பிக்கும், பெரிய மனிதனுடைய ஆதரவும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாத வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளவும் முடியும். ஒரு புதிய இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், புதிய வீட்டில் குடியேற முடியும், புரியுதுங்களா? புதிய வாகனம் வாங்க முடியும். வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு போக முடியும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது. அதுக்கு மேல 9ல சஞ்சாரம் பண்ணி சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க. ஏக காலத்தில் 3 பார்வைகளாலும் நன்மைகளை வழங்கிடக்கூடிய காலகட்டம் 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். எப்படி தெரியுங்களா? அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிகிறது. அப்ப லாபஸ்தானத்தை அவர் பார்க்கின்ற போது லாபத்தை உங்களுக்கு கொடுத்தாகணும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், எடுக்கின்ற முயற்சியாகட்டும், அனைத்திலும் லாபம் கிடைக்கணும். இது நாள் வரையில் தடைப்பட்டிருந்த வருமானம் சேரணும். கொடுத்து வச்சிருந்த பணம் இனிமே வரவே வராது என்று எழுதி முடிக்கப்பட்ட கணக்கு கூட இப்ப திரும்ப கைக்கு பணம் வர ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த தொழில்கள் நடைபெற ஆரம்பிக்கும், வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். இதுதாங்க உங்களுக்கு யோகமான காலம். இந்த 2.5 ஆண்டு காலம் பாருங்க. மீன ராசிக்குள் சனி பகவான் யோகத்தை உங்களுக்கு உண்டாக போறார். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றி தான் உங்களுக்கு, சாதகம்தான், பாதகம் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கு 10ஆம் பார்வையை 6ஆம் இடத்துக்கு செலுத்துறார். அப்போ இந்த 8ஆம் இடத்து சனி உங்களை படுக்கையில படுக்க வச்சிருப்பாரு, நோய்களுக்கு ஆளாக்கி இருப்பாரு. இப்ப 6ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கின்ற போது இப்பொழுது உடல்நிலையில் இருக்கின்ற சங்கடங்கள்,
நெருக்கடிகள், பாதிப்புகள் இல்லாமல் போகும், குறைந்து போகும், மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். இப்படி சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக பிரச்சனைகள், வியாபாரத்துல, தொழிலில் உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணிந்து போகிடக்கூடிய நிலை ஏற்படும். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியும். இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றியாகும். இந்த காலகட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக காலமாக இருக்க போகிறது. இதை நீங்க நம்பிக்கையோடு எதிர்கொள்ளலாம், நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்தலாம், புதிய முயற்சிகளில் இறங்கலாம். உங்கள் வாழ்க்கையில் புதிய அதிர்ஷ்டங்கள், புதிய இடம் வாங்கிறது, வாழ்க்கைக்குரிய செட்டில்மெண்ட் பண்றது, வாகனம் வாங்கிறது, சந்தோஷமாக இருப்பது, எதிர்கால தேவைகளை இப்பொழுதே தேடிக்கொள்வது என்பதெல்லாம் இந்த 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு ஏற்படுத்துவார். வாழ்க வளமுடன். நீங்கள் மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன். சன்டோஸ்டோ டிவி நேயர்களே, உங்களுக்காகவே சில தகவல்களை முன்னதாகவே வழங்குவது சன்டோஸ்டோ டிவியினுடைய வேலை. ஒரு வழிகாட்டல் வேணும். என்ன ஒரு பயம் இருந்தாலும் சரி, அதை சரி செய்ய வேண்டும். இதுதான் நடக்கப் போகுது, இப்படித்தான் நடக்கும், இந்த கிரக நிலை இப்படி இருக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவது மட்டும்தான் சன்டோஸ்டோ டிவி செய்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன காரணம்னா, இந்த 2025 சனி பயிற்சி வரப்போகுது. இந்த சனி பயிற்சியால் சில ராசிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பயமுறுத்தல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது? நீங்கள் பயப்படணுமா, இல்லை உண்மையிலேயே பயம் உங்களுக்கு வரணுமா, இல்லை பிரச்சனைகள் ஏற்படுமா, நெருக்கடிகள் ஏற்படுமா, சங்கடங்கள் ஏற்படுமா, எல்லாவற்றையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே 2 விஷயத்தை பேசியாகணும். இந்த சமீப காலத்தில் கடந்த 2.5 ஆண்டு காலமாக சிம்ம ராசினரான உங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருந்து நேரம் ஒரு ராசியை பார்த்துட்டு இருந்தாருங்க. சரி, அடுத்த 2.5 ஆண்டாவது நமக்கு யோகம் வராதான்னு சில பேர் அடிச்சுட்டு இருப்பீங்க, விவரம் தெரியாதவங்க. நான் அடுத்ததான் ஆபத்தே இருக்குன்னு பல பேர் தெரியாது. ஏன்னா இந்த 7ஆம் இடத்த சனி கூட சந்திச்சாச்சு, சமாளிச்சாச்சு. இப்போ 8ஆம் இடத்துக்கு போறாரு சொல்றாங்க. திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று அஷ்டம சனி மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துமே, நம்மளை ஆட்டி படைச்சிடுமே. இந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்கும். என்ன காரணம்னா, இந்த 7.5 சனி இருக்கு பாருங்க, அந்த 7.5 ஆண்டு காலம், அந்த 7.5 ஆண்டு காலத்தில் கொடுக்க வேண்டிய பலனை ஒட்டுமொத்தமாக அஷ்டம சனி கொடுத்து விடுவார். இந்த சனியை பத்தி வருகின்ற போது நமக்கு 2-3 விஷயம் தெரியும். ஒன்று, அவர் ஆயுள்காரகன், ஜீவனாதிபதியும் அவர்தான். காலபுருஷ தத்துவத்தில் தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அவர்தான். சிம்ம ராசினரான உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், 6ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான், 7ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 7ஆம் இடத்தை சந்திரிக்கும் போது ராசியை பார்ப்பாரு. ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சிடக்கூடியவராக 6ஆம் இடத்து அதிபதி இருப்பார். இப்போ ஒரு 8ஆம் இடத்துக்கு போறாருங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, என்னன்னா, ஏன் இந்த சனி பயிற்சியை மட்டும் இந்த அளவுக்கு பயத்தோடு பார்க்குறோன்னா, இந்த சந்திரன் வருவார், 2.25 நாள் இருப்பார் ஒரு வீட்டில், அடுத்த நிமிஷம் மாறி போயிடுவார். சூரியன் வருவார், 1 மாதம் இருப்பார், அடுத்து மாறி போயிடுவார். செவ்வாய் வருவார், 45 நாள் இருப்பார், அடுத்து மாறி போயிடுவார். சின்ன சின்ன காலகட்டம். இந்த ராகு கேது கூட பார்த்தீங்கன்னா 1.5 வருடம் தான். மிக அதிகபட்சமாக பாதிப்புகளை கொடுத்திடக்கூடிய ராகு கேது கூட 1.5 ஆண்டுகள் தான் ஒரு ராசியில் இருப்பாங்க. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலங்க. 24 ஒரு 30 மாத காலம். அந்த 30 மாத காலம் என்பது அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். இல்லை, நல்லது நடந்தா, நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணா மிக அற்புதமான யோகமான சனியை போல கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த யோகத்தை எல்லாம் கொடுப்பாரு. அந்த பாதகமான இடத்துக்கு போனா சனியை போல கெடுப்பாரு இல்லைன்னு ஒரு பாடத்தை நாம கத்துக்கணும். இந்த நிலை இருக்கு. இந்த அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கின்ற சனி பகவான் 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், மறைவுஸ்தானம், அயல்ஸ்தானம். இந்த இடத்துல போய் சனி பகவான் உட்கார போறார். பொதுவா சனி பகவான் எந்த இடத்தில் அமர்கின்றாரோ அந்த இடத்த கொஞ்சம் வச்சுதான் பார்ப்பாரு. ஆனா அப்படி பார்வை இருக்கு பாருங்க, அந்த 3 பார்வை, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை,
அங்கதான் ரொம்ப யோசிக்கணும். இன்னொரு விஷயம், 8ஆம் இடத்துல போய் மறைகின்ற போது சுப பலனையும் அவரால் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாத போது என்ன ஆகுன்னா, நிச்சயமாக உடல்ல ஏதேனும் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க, இது வழிகாட்டுதல் மட்டும்தான். ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இப்பவே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. புரியுங்களா? இல்ல வீட்டுக்காரமா உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது நெருக்கடி இருந்துட்டு இருக்கு. இப்ப 8ஆம் இடத்துக்கு போறாரு. உங்க ஆரோக்கியத்துல அவர் கை வைப்பாருங்க. இப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் தாங்க. இப்போ இந்த விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சரிதான். இந்த வாகனத்துக்கு அதிபதியும் அவர் தான். புரியுதுங்களா? இப்போ ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு. இந்த 2025 ஆண்டு பலனை பார்க்கின்ற போதும் விபத்துகள் மிக அதிகபட்சமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்றாங்க. இந்த வாகனத்தை ஓட்டும் போது முடிஞ்ச வரை கவனமா பொறுமையா ஓட்டுங்க. கையில வாகனம் இருக்கு, சொகுசு வாகனத்தை வாங்கியாச்சு, ஓட்டி பார்த்துடும்னா அது உங்களை ஓட்டி பார்த்துடும். ரொம்ப நிதானமா இருங்க. என்னன்னா, உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அந்த வழியெல்லாம் நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நிலைமை கிடைக்கும். பெரிய பாதிப்பு இருக்காது. பெரிய பள்ளம் இருக்கு தெரிய போகுது உங்களுக்கு, கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிடலாம். இல்லை வேகமா போற பள்ளத்தில் விழுந்துடுவீங்க. அது போலத்தான் எல்லாமே. இந்த 8ஆம் இடத்துக்கு சனி வரும்போதெல்லாம் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையா இருக்கணும். நெருக்கடிகள் நிச்சயமா வரும். கொஞ்சம் உயிருக்கும் உடம்புக்கும் நிச்சயமாக பாதகம் ஏற்படும். பெண்களாக இருந்தால் 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். கூடுதலா உங்களுக்கு என்ன ஆகுன்னா, உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் சங்கடம் ஏற்படும். உங்களுடைய மாங்கல்யத்திற்கு கொஞ்சம் தோஷம் வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். இல்லை என்றால், எச்சரிக்கை இல்லை என்றால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் உயிருக்கு மட்டும் கிடையாதுங்க. அங்க ஒரு விஷயம் நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா, எப்படி உடம்பு நல்லா இருக்கு, எந்த ஆபத்தும் இல்லை, சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம், நிம்மதியா இருக்கிறோம், திசா புத்தி நல்லா இருக்கு, மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த 8ஆம் இடத்து சனி அவமானத்திற்கு உரிய நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்துவார். பெரிய செல்வாக்கு இருக்கலாம், உங்களுக்கு பெரிய ராஜநடை நடந்திருப்பீங்க, தலை குனிந்து நடக்க வேண்டிய நிலையினை, அவமானப்பட வேண்டிய நிலையினை 8ஆம் இடத்து சனி ஏற்படுத்துவார். அப்போ எல்லாவற்றிலும் நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம் என்பது இருந்தால் மட்டும்தான் இந்த அஷ்டம சனியுடைய காலகட்டத்தில் உங்களால் ஒரு சுமூகமான நிலையோட வாழ முடியும். நீங்க எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, தப்புக்கெல்லாம் உடனுக்குடன் தண்டனை கிடைத்திருக்கக்கூடிய காலமாக இந்த அஷ்டம சனியின் காலகட்டம் இருக்கும். பெரிய ஆடம்பரங்கள், பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈடுபட வேணாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் செய்கின்ற போது யோசித்து இது நடக்குமா நடக்காதா என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம தான் சிம்மராசியில பொறுத்தவரைக்கும் நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? நம்ம பெரிய உத்தியோகத்தில் இருக்குமே, இல்லை நம்ம பெரிய அரசியல்வாதியாக இருக்குமே, நம்ம பெரிய பதவியில் இருக்குமே, நம்மளை யார் என்ன பண்ண முடியும்னா, இந்த எண்ணத்தை எல்லாம் சனி பகவான் மாற்றி விடுவார். அப்ப இந்த காலகட்டத்திலாவது முடிந்த வரையில் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக நீங்கள் செயல்பட்டால் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் உங்களுக்கு நிகழாது. இன்னொரு விஷயம் இருக்குங்க, சனி பகவானின் 7ஆம் பார்வை அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதிகிறது. அப்ப குடும்பத்தில் ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும். பண வரத்துல தடைகள் ஏற்படும். இந்த வார்த்தையாலேயே நெருக்கடிகளை சந்திக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் சிம்ம ராசினருக்கு இருக்கும். அப்ப குடும்பத்தை பாதுகாக்கணும், குடும்பத்தினரை அனுசரித்து போகணும், வார்த்தைகளின் நிதானம் வேணும், பண செலவுகளில் வரவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்துக்கணும். இந்த விஷயங்கள் இருந்துவிட்டால் பெரிய பாதிப்புகள் இருந்து உங்களை தப்பிக்க முடியும். இன்னொரு விஷயம், சனி பகவான் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க.
காதலை கொடுத்திடக்கூடிய இடமும் அந்த 5ஆம் இடம் தான். ஒண்ணு நீங்க பெரிய குடும்பத்துல வயதானவங்களா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பிள்ளைகளால் ஏதேனும் சங்கடங்கள் நெருக்கடிகள் என்று சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இல்ல பூர்வீக சொத்துகள் வழக்குகள் வம்பு என்று ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். ஒரு இளைஞராக இருந்தால் இளைஞியாக இருந்தால் இல்ல இப்பதான் எல்லாருக்குமே காதல் வருது, வயசு எது, வயசே தடையே கிடையாது. இப்போ 5ஆம் இடத்தை பார்ப்பதால ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒருத்தரை பார்க்க வச்சு அவங்களால ஒரு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை அவர்களால் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடிய அவமானப்படக்கூடிய நிலையிலும் என்னை 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்போ இந்த நிலையெல்லாம் இந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் சிம்ம ராசினரான உங்களுக்கு இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, இப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்ற போது உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நிறைய பேர் பார்த்துடுங்க, 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஹாஸ்பிட்டலில் போய் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. புரியுங்களா? நிறைய பேர் நோயோட வாடி இருக்காங்க. உங்களுடைய தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பெரிய சங்கடம் எல்லாம் போகும். நான் சொல்லுகின்ற வழிபாடுகளை நீங்கள் கடைபிடித்தால் பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படாது. நிச்சயமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நேர்மையாக, நியாயமாக, தர்மமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு வேலையிலும் கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும், எச்சரிக்கை வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கன்னிராசி நண்பர்களே, வரப்போகின்ற சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? என்னன்னா, இந்த ரொம்ப பயம் எப்போ வரும்னா, சனி பெயர்ச்சி வருகின்ற போது தான் ஒவ்வொரு ராசினருக்கும் பயம் வரும். இப்போ நிறைய யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பத்திரிகைகளில் தகவல் வருது. சனி பெயர்ச்சி எப்போ, அந்த சனி என்ன பண்ணுவார் ஒவ்வொரு ராசிக்கோ, அந்த சனி எந்த இடத்துக்கு போறாரு, அந்த இடத்திலிருந்து என்ன பலனை கொடுப்பார், இதையெல்லாம் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் பத்திரிகைகளும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருந்தாலும் ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை முன்னதாகவே உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த பதிவுடைய தொடக்கம் தொடங்கி கடைசி வரை பார்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். என்னாலும் புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு நல்ல பலன்களாக இருந்தால் கொஞ்சம் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். கொஞ்சம் எதிர்மறையான பலன்களாக இருந்தால் கொஞ்சம் நிதானிச்சு யோசனை பண்ணி அப்படி செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இப்போது நவகிரக சன்னதிக்கு போகிறீங்க, இல்லை சனீஸ்வர சன்னதிக்கு போகிறீங்க, அங்கே ஒரு தகவல் சொல்ல தெரியுங்களா உங்களுக்கு? நேரம் நின்று வழிபடாதீங்க, ஓரமாக நின்று வழிபடுங்க. ஏன்னா சனீஸ்வரனுடைய பார்வை கூட மேலே பட்டுடக்கூடாதான். கீழே ஊந்து கும்பிடாதீங்க, சனீஸ்வரர் மேலே உட்காந்துக்குவார். இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க முன்னவர்கள், நாம் சொல்லலை. அதனால் சரி, இந்த சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு கும்ப ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார். இந்த 2.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு கன்னி ராசிக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும். எதிரி கிடையாது, நோய் நொடி வந்துச்சு, வந்த இடத்துலையும் போயிடுச்சு. பொதுவாக கன்னி ராசிக்கு ஒரு தன்மை இருக்குங்க, என்ன வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி. அடிக்கிறையே அடி வாங்கிக்கிற, போறியே போ, எனக்கு இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், எந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டு வாழ வேண்டும், இந்த புரிதல் என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய முன்னேற்றம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். உங்களுக்கு நோய் நொடி வந்தாலும் அதற்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க. சங்கடம் வந்தாலும் மாற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மட்டும்தான் நீங்கள். புரியுங்களா? உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வாகனம் வேணுமா, இடம் வேணுமா, வீடு வேணுமா, வசதியா, நல்ல வேலை வேணுமா, இதை பற்றி சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். புரியுங்களா? அதை அடைந்து கொண்டு வருகின்றவர்கள் கன்னிராசினர். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு போறார். 7ஆம் இடத்துக்கு என்பது என்ன முக்கியமான விஷயம், அவர் 7ல் உட்காரும்போது ராசியை பார்ப்பார் சமசப்தமா. அதான் கண்டக சனின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த 7 சனி அமர்வது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். சனியினுடைய நேர்பார்வை நம்முடைய ராசிக்கு பதிய ஆரம்பிக்கும், நம்ம உடலுக்கு பதிய ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு பதிய ஆரம்பிக்கும், தொழிலுக்கு பதிய ஆரம்பிக்கும், வியாபாரத்திற்கு பதிய ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்குமே சனியுடைய பார்வைக்கு ஆட்பட்டவர்களாக நம்ம மாறிடுவோம். சனி அமர்ந்த இடத்திற்கு யோகத்தை கொடுத்தார் 6ஆம் இடத்துல.
இப்ப 7ஆம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசியை பார்த்து பாதக பலன்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உயிர்காரகம் பொருள்காரகம் சொல்லுவோங்க ஜாதகத்துல. எல்லாரும் மறைச்சி தான் ஜாதகம் பேசிட்டு இருக்கோம், யாரும் உண்மை பேசுறது கிடையாது. இப்ப 11ஆம் இடம்னு வச்சுங்களேன், லாபத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம், அது லாபஸ்தானம். ஏனையா இன்னொரு விஷயம் அங்க இருக்கு, அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அது இளைய தாரத்திற்குரிய இடம் 11ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அது காதஸ்தானமாக இருக்குல்ல. 4ஆம் இடம் மாதஸ்தானம், அது கற்பிற்குரிய ஸ்தானமா இருக்கு, சுகத்திற்குரிய ஸ்தானமா இருக்கு. அப்ப நம்மளால என்னன்னா ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப 2 விளைவுகளையும் நாம் பார்க்கணும். ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு பலனை கொடுத்தா இன்னொரு பலனை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டால் நிச்சயமாக உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை சொல்லலாங்க. 2 விஷயம்தான், ஒன்று உயிருக்கா அல்லது வாழ்க்கைக்கா, செல்வாக்கு இருக்கா. இந்த நிலை தான் சனி பகவான் ஏற்படுத்திடக்கூடியவர். அதை எதை ஏற்படுத்துவார் என்பது பொதுவாக பார்ப்போம். இப்போ 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு வருதுங்க. இந்த 7ஆம் பார்வை ராசிக்கு வருகின்ற போது கொஞ்சம் நிதானமா இருங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இன்னொன்று 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம். இந்த 2 ஜோடிகளை ஒன்றிணைக்கின்ற இடம் 7ஆம் இடம். இப்ப கணவன் மனைவி என்ற ஒரு இடம், நண்பர்கள் என்ற ஒரு இடம், ஒரு வாழ்க்கையினுடைய ஒப்பந்தம் என்ற ஒரு இடம், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். அங்க போய் சனி உட்காரும் போது அங்க லேசா கீறல் போடுவார். முதல்ல அங்க லேசா கீறல் போடுவார். அதுக்கு காரணமா என்ன இருக்குன்னா, நீங்க செய்கின்ற செய்கைகள் இருப்பாருங்க. நீங்க ஒரு ஆணாக இருக்கலாம், மனைவியை விட்டுட்டு வேற யாரையும் பார்க்கலாம், அங்க குடும்பத்தில் கோளாறு வரும். நீங்க பெண்ணாக இருக்கலாம், கணவருக்கு தெரியாம வேற தப்பு பண்ணலாம், அங்க குடும்பத்தில் கோளாறு வரும். நண்பராக இருந்தால் என்ன ஆகுன்னா, ஒரு நண்பர் உங்களை ஏமாத்தலாம், அங்க கீறல் வரும். புரியுங்களா? இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜென்மராசிக்கு எப்பொழுதெல்லாம் சனி பகவான் பார்வை வருதோ முதலில் உடல்நிலை பாதிக்கணும். உடல்நிலை பாதிக்கலையா நம்முடைய செல்வாக்கிற்கு அந்தஸ்திற்கு ஒரு பாதகம் ஏற்படணும். நம்முடைய செய்கைகள் மற்றவர்களால் விமர்சிக்கப்பட வேண்டிய அளவிற்கு மாற்றம் பெறும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்வை, அவர் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த 7ஆம் பார்வை தான் முதல்ல சொல்லிட்டோம், உங்களுக்கு தான் 7ஆம் பார்வை நேரடி பார்வை. இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திற்கு. அந்த பாக்கிய ஸ்தானத்தை இன்னொரு விஷயம் சொல்லலாம்ல, தந்தைக்குரிய இடமும் அதுதான். அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது தந்தை இருந்தால் அவருடைய உடல்நிலையில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அவருடைய சுய ஜாதகத்தை வச்சு அவருடைய ஆயுளை தீர்மானிக்கலாம். புரிஞ்சுக்கிங்க. உடனே சனி 9ஆம் இடத்தை பாட்டாரு, தந்தையை முடிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும், தந்தைக்கு சங்கடம் ஏற்படும், உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இந்த தெய்வ வேண்டுதல்கள் இருப்பாருங்க, நீங்க முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. கோவிலுக்கு போயிட்டு வரணும், குலதெய்வத்தை வழிபடலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம சங்கடமாகவே இருக்கு. இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்குற காலத்தில் முயற்சி என்னதான் செஞ்சாலும் சரி எல்லாம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருந்திருக்கும், உங்களுக்கு அவங்களால ஆதாயம் கிடைச்சிருக்கும். இப்போ அவங்கள தேடி போனால் கூட நீயா கொஞ்சம் நவந்திருப்பா, கொஞ்சம் போய் வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்கு, அப்படி சொல்லக்கூடிய நிலை அவங்க வாழ்ந்து வரும். அப்போ நீங்க கொஞ்சம் எல்லாவற்றிலும் உங்களை மட்டுமே நம்பி செயல்பட வேண்டிய காலமாக இந்த சப்தம சனியுடைய காலம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து அவருடைய 10ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு. நல்லா புரிஞ்சுங்க, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு. இந்த 2 விஷயங்களை சொல்லணும், ஜோதிடர்களுக்கு தெரிந்த விஷயம்தான் அது. 4ஆம் இடத்தை கற்புஸ்தானம் சொல்லுவோம், சுகஸ்தானம் சொல்லுவோம். 4ஆம் இடத்தை சனி பகவான் மட்டுமே பார்த்து விட்டால் உங்கள் ராசிக்கு, நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மாற்றம் இருக்கும். புரியுதுங்களா? இல்லை அதுல உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும், சுகத்தை அனுபவிக்க முடியாத அளவிற்கு உடல்நிலையில் மாற்றம் ஏற்படலாம், உடல்நிலை சங்கடங்கள் ஏற்படலாம், தாய் வழி உறவுகளுடன் பிணக்குகள் ஏற்படலாம், தாயின் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படலாம். இந்த 2 விஷயத்தை நீங்க கவனிச்சாகணும். இந்த வருஷம் இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் 9ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார், 4ஆம் இடமான மாதுஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்போ தாயாருக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது, தந்தைக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது.
2 பேருடைய உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆயுள் கணக்கு என்பது அவருடைய சுய ஜாதகத்தை வைத்து, உங்களுடைய தர்பை பிடிக்கின்ற காலத்தை வைத்து, நெருப்பு சட்டியை பிடிக்கின்ற காலத்தை வைத்து தீர்மானிக்கலாம். ஆனால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இது ஒரு வழிகாட்டுது தான் உங்களுக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்குங்க. இதுவரை நடக்க போகுது, நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த கிரகம் இங்க சஞ்சரிக்கிறாரு, அவர் இந்த வேலையை செய்வாரு, அவர் ஆயுள்காரகன், புரியுதுங்களா? இந்த வேலையெல்லாம் செய்வாரு. அப்போ நீங்க சுய ஒழுக்கத்துடன், கட்டுப்பாட்டுடன், நேர்மையுடன் சரியாக இருந்து விட்டால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய உடல்நிலையில் கூடங்க, 4ஆம் இடம் இல்லையா, உங்களுடைய உடல்நிலையில் கூட 7ஆம் இடம் உங்களுடைய உடல்நிலையிலும் சின்னதாக நோய் வந்துச்சுன்னு டாக்டர்கிட்ட போங்க. இல்லைன்னா பெருசாக வினை வைக்கும். இந்த புதுசாக பைக்கு வாங்கிட்டோம், புதுசாக கார் வாங்கிட்டோம், வேகமாக ஓட்டி பார்க்கணும், நம்முடைய ஆசையெல்லாம் தீர்த்துக்கணும்னா அது ஆசையை தீர்த்துக்க வேண்டியதாக இருக்கும், புரியுங்களா? எல்லாவற்றிலும் நிதானம். இந்த சப்தம சனி காலத்தில், கண்டக சனி காலத்தில் எல்லாவற்றிலும் நிதானம் வேண்டும். தொடர்ந்து உங்களிடம் இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன், வழிகாட்டி கொண்டே இருப்பேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நல்ல தகவலோடு பேசுகிறேன். என்னன்னா, இந்த சனி பயிற்சி வரப்போது பாருங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும். என்ன செய்ய போறா சனி? 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய குடும்பத்தில் நெருக்கடி, பிரச்சனைகள், எந்த ஒன்றும் சரியாக நடக்கலை, பிள்ளைகளாலும் தொல்லை, ஏதாகிலும் ஒன்று சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கு, எதிலுமே நிறைவையே காண முடியல என்ற நிலைப்பாடெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த நிலையிலிருந்து இப்பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது. என்ன மாற்றம் தான் கேட்குறீங்க? 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். சத்துரு ஜெய சனியாக 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான். இப்போ எதிரிகளை சம்காரம் பண்ணுற இடங்கள் பாருங்க. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடங்கி ஒடுங்கி இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆவேசம் வரும், தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், துணிச்சல் வரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு கூட விலக ஆரம்பிச்சிடும். தைரியமா செயல்படக்கூடிய நிலை. நம்மால எல்லாம் முடியும், நம்மால முடியாது எதுவுமே கிடையாது நினைக்கின்ற அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். அதற்கு ஏற்ற வகையில் ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு வருவீங்க, போட்டி நிறையா இருக்கும். பெரிய தொழில் பண்ணிட்டு வருவீங்க, அங்கேயும் எதிர்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். இப்போ அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திடக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு எதிரிகளை சம்காரம் செய்வார், எதிரிகளை பலமிழக்க வைப்பார், எதிரிகளை இருந்த இடம் தெரியாமல் செய்ய வைப்பார். அதே நேரத்தில் ஏதாகிலும் ஒரு வழக்கு என்று இருந்ததால் வழக்கில் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்குவார். அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கை அதிகரிப்பார். உங்களுடைய அந்தஸ்து எல்லாம் உயரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். இந்த நிலையில் சனி பகவான் பார்வை இருக்கு பாருங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. ஆனா பார்க்கின்ற இடங்களையும் நீங்க பார்க்கணும். ஒரு பக்கம் முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருப்பாரு, லாபத்தை கொடுத்துட்டு இருப்பாரு, யோகத்தை கொடுத்துட்டு இருப்பாரு, செல்வாக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அந்தஸ்தை கொடுத்துட்டு இருப்பாரு, பதவியை கொடுத்துட்டு இருப்பாரு, சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு இருப்பாரு. அதே நேரத்துல அப்படி 3ஆம் பார்வை பதிகின்ற இடம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். அப்போ உடல் ரீதியாக கூட சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை உங்களுடைய செல்வாக்கை அழுத்துவதற்காக, மறைப்பதற்காக உங்களுடைய எதிர்கள் மறைமுகமாக முயற்சிகள் செய்யலாம். அதுல நீங்கள் கவனமா இருக்கணும். ஒண்ணு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல. பொதுவாக 6ஆம் இடத்துக்கு வர சனி என்ன பண்ணுவாரு? உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிப்பாரு. கையில் இருக்கிற பணம் செலவாகும். இருக்கிற பணத்தை வச்சு இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, தொழிலில் முதலீடு பண்ணுவீங்க. அந்த விரயமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகுது. நீங்க எந்த அளவிற்கு உழைக்கின்றீர்களோ, எந்த அளவிற்கு பணிகளை மேற்கொள்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு உறுதியாக ஆதாயத்தை கொடுத்திட இருக்கிறார் சனி பகவான். இப்போ முயற்சி தான் தேவை. இப்போ முயற்சி எடுத்தால் வெற்றி இருக்கு. அது தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், இல்லை பணமாகட்டும், குடும்பமாகட்டும், வாழ்க்கை எதுவாக தான் சரி, முயற்சி இருந்தால் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை சனி பகவானை பார்த்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி யோகத்தை உண்டாக்க போகிறார். சில மறைமுக தொல்லைகள் ஏற்படும். கவனமாக இருந்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன்.
ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். என்னன்னா, இந்த அர்த்தாஷ்டம சனி, இப்போ சனியுடைய பார்வை ராசிக்கு, சனி படாத பாடு படுத்திட்டாரு 2 வருஷமா. இப்போ என்ன செய்ய போறாரு? இந்த சனி பயிற்சி வருதுன்னு சொல்றாங்களே, திருக்கணித ரீதியாக சனி பயிற்சி வரப்போகுது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அப்படி சொல்றாங்களே, அந்த சனி 5ஆம் இடத்துக்கு போகின்ற போது எந்த விதமான பலன்களை கொடுப்பார் என்ற கேள்வி உங்ககிட்ட இருக்கும். முதல்ல ஒரே ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லிடுறேன். சனி பகவான் இடம் மாறுவது என்பது உங்களுக்கு யோகமாகும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன் யோகமாகும் சொல்றான் இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இப்பொழுது கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். அவருடைய 10வது பார்வை உங்கள் ராசிக்கு பதிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் உள்ள ஏதேனும் ஒரு வகையில் புரியுங்களா, ஏதாகிலும் ஒரு கவலை என்பது, நெருக்கடி என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு பக்கம் பார்த்தா ஜெயிச்சுட்டு இருப்பீங்க, மறுபக்கம் காலை இழுத்து விடுற மாதிரி இழுத்து விடுவார். புரியுங்களா? உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார். ஜென்ம ராசி சனி பகவான் பார்க்கின்ற போது அந்த நிலையிலிருந்து ஒரு விடுதலை இப்பொழுது கிடைக்கப் போகிறது. சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவோம், புத்திர ஸ்தானம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ பிள்ளைகள் மீது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை உங்களுக்கு தேவைப்படும். பூர்வீக சொத்துகளில் ஒரு சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். கைக்கு பூர்வீக சொத்து வர ஆரம்பிக்கும். புரியுங்களா? நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிதாக காதல் கூட உருவாக ஆரம்பிக்கும். இந்த 5ஆம் இடத்து சனி அந்த வேலையை உண்டாக்குவார். சரி, 5ஆம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 4ஆம் இடத்து சனியை விட கொஞ்சம் மாற்றமான பலன்களை, கொஞ்சம் அதை விட யோகமான பலன்களை இப்போ வழங்குவார். நெருக்கடி அதை கொடுக்க மாட்டார். ஆனா அவருடைய பார்வை 3 பார்வை இருக்கு பாருங்க. அது என்ன செய்ய போகுது? எந்த இடத்தை பார்க்க போகுது? முதல்ல அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது. இதை எழுதி வச்சுக்கிங்க. என்ன காரணம்னா, 7ஆம் இடம் தான் களத்திர ஸ்தானம், 7ஆம் இடம் தான் நட்பு ஸ்தானம், 7ஆம் இடம் தான் கூட்டு தொழில்களுக்குரிய இடம், 2 நபர்களை ஒன்றாக்கிடக்கூடிய இடம் 7ஆம் இடம் தான். அந்த இடத்தை சனி பார்க்க போறார். அங்கு ஒரு விரிசலை சனி ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லபடியா பழகிட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ளே மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். இந்த சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள், தம்பதிகளுக்குள் ஒரு இணக்கம் இல்லாத நிலை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டு தொழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போனால் மட்டும்தான், நீங்களே கையில் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நகர்த்திக்கிட்டு போக முடியும். இல்லைன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் போகுவாங்க. இந்த நேரத்தில் அடுத்து 7ஆம் பார்வை பார்க்கின்ற போது அது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட போகிறது. ஒரு தனித்து நின்று ஜெயம் காணக்கூடிய நிலைக்கு இப்போ நீங்கள் வரப்போறீங்கன்னா, 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை. இதுதாங்க மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. என்னன்னா, அவருடைய 7ஆம் பார்வை 11ஆம் இடத்துக்கு வருகின்ற போது எதிர்பார்த்த பணம், தடைப்பட்டு இருந்த வருமானம், புரியுதுங்களா, எல்லாமும் உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், புதிய நவீன பொருட்களுடைய சேர்க்கை இருக்கும், நண்பர்களால், புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் என்பதும் ஒரு பக்கம் உங்களுக்கு பலனாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு பதியுது. அப்போ கொஞ்சம் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் இணக்கமா போங்க அப்படி சொல்லியிருக்கிறேன். இப்போ அப்படி 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் பதியுது. இப்போ குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சலசலப்பை, நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் பணம் வரப்போகுது, 11ஆம் பணம் வரப்போகுது. ஆனால் நீ வரவு செலவுல கவனமா இருந்துக்கப்பா, வரது செலவு பண்ணிட்டே இருக்காத, வரவு செலவிலும் கவனமாக இரு என்பதை சனி பகவான் உங்களுக்கு சொல்லாமல் சொல்வார். பொதுவாக 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது என்பது கடந்த கால நெருக்கடிகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் என்பது மட்டும் உண்மை. பணம் வரவு வரத்தான் போகுது, செல்வாக்கு உயரதான் போகுது, அந்தஸ்து உயரதான் போகுது. ஆனால் நட்பு வட்டத்திலும் குடும்பத்திலும் சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அங்கே நீங்க கவனமா இருந்துக்குங்க. ஒரு முறையாவது திருநாள் போயிட்டு வாங்க, நெருக்கடிகள் நீங்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, ஒரு பெரிய கவலை இருக்குல்ல உங்களுக்கு. என்கிட்ட பேசிட்டு இருக்கவங்கள நிறைய பேர் கவலையோட பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க இப்போதான் 3க்கு சனி வந்தாரு, 7.5 சனி முடிஞ்சு
2.5 வருஷம் போனதே தெரியல. இப்போ திருக்கணிதப்படி மார்ச் மாதம் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் 4ஆம் இடத்துக்கு போகிறார் சனி பகவான். எங்களை என்னங்க பண்ண போகிறாரு? இதோட 3ஆம் இடத்து சனி பகவான் யோகத்தை கொடுப்பார்னு சொன்னீங்க, யோகத்தை கொடுத்தாரு. ஏதோ கொஞ்சம் சுமாராக போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அந்த 7.5 சனியில் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு கஷ்டத்தை பட்டுட்டோம். வாழ்க்கையில் இழக்கக்கூடாதுன்னு எழுந்துட்டோம். பெரிய போராட்டங்களை சந்திச்சாச்சு. இப்போதான் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி இருக்கு. இந்த நேரத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாக்கி 4ஆம் இடத்துக்கு போறாரு, மார்ச் மாதம் போக போறாரு. இந்த தகவல் வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சுங்க. என்னங்க பண்ணுவார் சனி பகவான் 4ஆம் இடத்துல போய்? இந்த கேள்வி உங்களிடம் நிறைய பேரிடம் இருக்கு. பொதுவாக ஒரு விஷயம் தகவல் சரியாக சொல்லிடுறேன். இந்த கடிகார முட்களை போன்றவர்கள் தான் கிரகங்கள். எந்த இடத்துல அவர் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்தை அவர்கள் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரமா பாதகமான நேரமா என்பதை அவள் சஞ்சரிக்கின்ற இடத்தினை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாகவே சுய ஜாதகத்தில் திசாபுத்தி சாதகமாக இருந்து விட்டால், அல்லது சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடங்கள் சாதகமாக இருந்து விட்டால் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் என்பவர்கள், கோள்சார கிரகங்கள், அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள், வழங்கிட வேண்டியவர்கள். அது அவங்க கடமை. இந்த இடத்துக்கு நீ போறியா, அந்த பலன் அவங்களுக்கு கொடு அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 4ஆம் இடத்தை பற்றி சொல்ல போனீங்கன்னா அதை மாதுர்ஸ்தானம் சொல்லுவோம், சுகஸ்தானம் சொல்லுவோம், கற்புஸ்தானம் சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த 3 விஷயங்கள் அந்த 4ஆம் இடத்துல அடங்கியிருக்கு. ஒரு பெண்ணு கற்போடு இருப்பாளா, கற்போடு இருக்க மாட்டாளா, கற்பு நெறி தவறுவாளா என்பது சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். ஒரு சந்தோஷமும் கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்காத, சுகத்தோடு வாழ முடியுமா என்பதை சுட்டி காட்டுகின்ற இடம் 4ஆம் இடம். தாயுடைய நலனை காட்டுகின்ற இடம் 4ஆம் இடம், தாய் ஸ்தானம். இந்த 3 விஷயங்கள் 4ஆம் இடத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த இடத்துக்கு இப்போ சனி பகவான் போகிறார். 2 விஷயம். இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பில் ஒரு 50% அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லுவோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. தவறு செய்பவர்களுக்கு, ஒழுக்கம் தவறுபவர்களுக்கு முதல் எதிரி அவர் தான். தவறு, ஒழுக்கம் தவறுதல் என்பதற்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஊழல் செய்கிறீங்க, தப்பு பண்றீங்க, உங்களுடைய அராஜகம் அதிகமாக இருக்கு. எல்லோருக்கும் தண்டனை கொடுத்திட கூடியவர் சனி பகவான். புரியுதுங்களா? அவர் போய் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. எப்போ? மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி 4ஆம் இடத்துல போய் உட்காரும்போது உங்களுடைய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொன்னா கூட தப்பில்லை. தலையெழுத்தே மாறும். இந்த 4ஆம் இடம் சுகத்தை தேடக்கூடிய இடம், தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்லக்கூடிய இடம், கற்புஸ்தானம். இப்போ ஆணாக இருந்தால் கொஞ்சம் சுகம் அடிபடும், உடம்பு கெடும், ஏதாவது நோய் நொடிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். பெண்ணாக இருந்தால் கற்பு நிலையில் சில தடைகள், தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு உறுதியாக வாய்ப்பு உண்டு. இதை புரிஞ்சுக்கணும். இதே மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, திசாபுத்தி எப்படி இருக்கு, இதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரே விஷயத்தை மட்டும் பேசக்கூடாது. இன்னொரு விஷயம், தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தாய் வழி உறவுகளை முடிந்தவரை அனுசரித்து சென்றால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள். நிச்சயமாக உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். புரியுங்களா? நோய் நொடி என்று ஏற்பட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். நிச்சயம் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது என்று இருக்கின்ற போது கெட்டது இருக்கும், கெட்டது என்று இருக்கின்ற போது நல்லதும் இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய 3ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிங்க, 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் சரி, 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி, அந்த இடத்தை சுபிட்சப்படுத்துவார். அந்த இடத்தை சுபிட்சப்படுத்துவார். அப்போ 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம். ஒரு பக்கம் உங்க உடம்புல பாதிப்பு வரலாங்க, இல்லை நீங்க சந்தோஷத்தை தேடி போகலாங்க, புரியுங்களா, இல்லை வேற டைவர்ட் ஆகலாங்க. ஆனா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் உடல்நிலையில் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாதாரண மருந்து மாத்திரையில் குணமாகக்கூடிய, சாதாரண மருத்துவ சிகிச்சையால் குணமாகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும்.
உங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் எதிரிகள், போட்டியாளர்கள், தொழிலில் இருந்த போட்டியாளர்கள், வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை கண்டு பயந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். புரியுதுங்களா? நீங்க அலுவலகத்தில் உயர் பதவியில் கூட இருக்கலாம், உயர் பதவியில நீங்க இருக்கலாம். இந்த மறைமுகமா தொந்தரவு கொடுப்பாங்க சில பேர், பெட்டிஷன் போட்டுட்டு இருப்பான், இல்ல பின்னாடி நலவு மாதிரி பேசுவான், முன்னாடி பின்னாடி துரோகம் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆட்களை இனம் கண்டு விரட்டி அடிக்கின்ற நிலையினையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த 6ஆம் இடத்தில் வலு பெற்றவே போதும் ஒரு ஜாதகர் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைந்து விட முடியும். உடம்புல நோய் கிடையாது, எதிரி கிடையாது, வழக்கு வெற்றி. புரியுதுங்களா? இந்த நிலை ஒரு ஜாதகனுக்கு வந்துட்டாவே அந்த ஜாதகம் எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிச்சிட முடியும். புரியுங்களா? எனக்கு யார் எதிரி? எதிரியே கிடையாது, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, என்னால் எல்லாம் செய்ய முடியும். அந்த நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம், அந்த இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவான். இதே எல்லாமே நீங்க பார்க்கணும். ஒரே விஷயத்தை வச்சு நாளில் மட்டும் சந்திரிக்கிறாரு, இந்த பலன் செய்ய போறாருன்னு பேசக்கூடாது. புரியுங்களா? அது ஜீவனஸ்தானம். இப்போ வியாபாரம் செஞ்சுட்டு வரீங்க, கொஞ்சம் கலப்படம் இல்லாமல் நேர்மையாக செய்து வந்தால், சில பேர் இடையில அடிப்பீங்க, சில பேர் கலப்படம் பண்ணுவீங்க, சில பேர் தப்பு தப்பா சில விஷயங்களை மாற்றி பண்ணிட்டு இருப்பீங்க, லேபிளை மாற்றுவீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்மறையான காலகட்டமாக இருக்கும். புரிஞ்சுக்கிங்க. சரி, அதே போல இந்த உத்தியோகத்தில் இருக்கீங்க, நீங்க நேர்மையா செயல்பட்டுட்டா பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எதுவோ இதுதான் உங்க வேலை, இதுக்கு தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல, அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதை மட்டுமே யோசனை பண்ணி வேலையை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து, புரியுதுங்களா, அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுகள் செய்ய ஆரம்பித்தால், அதாவது லஞ்சம் வாங்குறது பரவலாகி போச்சு, அது ஒரு பொதுவான விதியாகி போச்சு. தவறு செய்ய ஆரம்பித்தால் நீங்க பார்த்துட்டீங்கல்ல, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதோ டெய்லி ஒரு செய்தி வந்துதான் இருக்கு, அவர் லஞ்சம் வாங்கினார், லஞ்ச ஒழிப்பு போலீஸாரிடம் சிக்கினார். அப்ப அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்ல அந்த வழக்கு அவர் மீது பாய்ந்தது, அந்த உத்தியோகத்தில் மீது வழக்கு பாய்ந்தது, அவர் தவறு செய்திருக்காரு, நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போறவங்க இன்னைக்கு உங்க சஸ்பெண்ட் ஆர்டர் வரும். புரியுதுங்களா? இத்தகைய நிலைகளும் 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நீங்க எங்க எச்சரிக்கையா இருக்கணும்? ஒரு நல்ல நேரம் வரும்போது சமாளிச்சிங்க, நல்ல நேரம் வரும் சம்பாதிங்க, தப்பு கூட பண்ணுங்க, உங்களை எதுவும் பண்ணாது. இந்த நேரம் இப்போ எதிர்மறையாக இருக்கு, இந்த நேரத்தில் நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா நிச்சயமா மாட்டுவீங்க. அதை புரிஞ்சுங்க. இன்னொரு பக்கம் உங்க ஜென்ம ராசி, அந்த ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவான். அப்போ உடல்நிலையில் ஏதேனும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. காலைல பிளான் பண்ணுவீங்க, காலைல 6 மணி நேரம் எழுந்திடணும், அவரை போய் பார்த்துடணும், அந்த வேலையை முடிக்கணும்னு. என்னதான் முயற்சி பண்ண முடியாது உங்களால், எல்லாத்துலேயுமே ஒரு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த நேரத்தில் சின்ன வேண்டுகோள் மட்டும் உங்களுக்கு, ஒழுக்கமாக இருங்கள், நேர்மையாக இருங்கள், நியாயமாக இருங்கள். இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க, வணங்கிட்டு வாங்க. வாரந்தோறும் முடிந்தவரை நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு வாருங்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்து வாருங்கள். நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை இருக்கும், கெடுதல் குறைய ஆரம்பிக்கும். புரியுங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் விவரங்களோடு சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எதிர் வரப்போகின்ற சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி என்னாகும்? 3ஆம் இடத்துக்கு சனி போக போறாராம், 7.5 சனி காலகட்டம் முடிய போகுதான். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கிறதாம். இதனால் எங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். முதல்ல ஒரு தெளிவாக சொல்லிடுறேன், ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்துக்குள் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. எப்படி? அதிர்ஷ்டமான காலகட்டத்துக்குள்ள. பொதுவாகவே 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போதே யோக பலன்களை கொடுத்துடுவார். இந்த 7.5 சனி 2வது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு யோக பலன்கள் கிடைச்சிருக்கும். ஒரு வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். அதே நேரத்தில் இப்போ 7.5 சனி முடிய போகுது, முடிஞ்சு
சகாயஸ்தானத்திற்கு, முயற்சி ஸ்தானத்திற்கு, 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிட இருக்கிறார் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அப்பா, 7.5 சனி நம்மை விட்டது என்ற ஒரு மன எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மன எண்ணங்கள் இருப்பாருங்க, அதுதான் செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. எண்ணம் தெளிவாயிடும் உங்களுக்கு. 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் செல்வதால் எண்ணம் தெளிவாயிடும். பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சகாய சனி என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கி கொடுப்பார். இன்னும் ஒன்று, மீன ராசிக்குள்ள நட்பகதாவை சஞ்சரிக்க போறார். நீ எந்த முயற்சி எடுத்தாலும் சரிங்க, அது ஜெயம் 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 தான். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு யோக காலம் இந்த நேரத்தில் ஆரம்பமாகுது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், நினைப்பதெல்லாம் நடந்தேறும், செல்வாக்கு எல்லாம் உயரும். புரியுங்களா? வியாபாரம் விருத்தியாகும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா 3ஆம் இடத்து சனி உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். இதுதான் ஒரே தாரக மந்திரம். எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றியாக்குவார், லாபத்தை கொடுப்பார். சரி, சனி பகவான் அமர்கின்ற இடத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார். அவருடைய பார்வை 3 பார்வை இருக்கு இல்லையா? 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அந்த 3 பார்வைகளும் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்த போகுது என்னன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு பதிகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, குடும்பத்துல ரொம்ப அக்கறையோட இருக்கணும், பிள்ளைகள் மீது அக்கறையோட இருக்கணும், பிள்ளைகள் எந்த வழியில் போய்கிட்டு இருக்காங்க என்பதை கவனமா பார்த்துக்கணும், அவர்களை சரி பண்ணணும். நோய்கள் வந்தாலும் உடனடியாக வைத்தியத்திற்கு அவங்களை ஆளாக்கணும். புரியுதுங்களா? அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு. இந்த பூர்வீக சொத்துகளில் சில சங்கடங்கள், சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். முயற்சிகளின் வழியாக ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இந்த காதல் வலையில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். 5ஆம் இடத்தை குரு பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கின்ற காலத்தினால். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு, பாக்கிய ஸ்தானத்திற்கு. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை சொல்லிடுறேன். 9ஆம் இடம் என்பது தந்தைக்குரிய இடம். அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது தந்தையின் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள், பிரச்சனைகள், பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. இப்போ தந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. கொஞ்சம் இறை வழிபாட்டில் மனதை செலுத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பதியுது. இப்போ விரைய செலவுகள் கட்டுப்பாடு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். பொதுவாக பணம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம கண்ணு மணி தெரியாது, நமக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஏதாகிலும் ஒரு வகையில் விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மகர ராசினருக்கு. அப்போ செலவுகளில் கட்டுப்பாடாக இருங்க. சரியா தூங்க முடியாது, சரியா சாப்பிட முடியாது, இது போன்ற நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். ஏன்னா பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதன் காரணமாக நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் மட்டும் லாபத்தை கொடுக்கும். தந்தையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். கவனம் பார்த்துக்குங்க. ஒரு முறை திருவிழாவில் போயிட்டு வாங்க, அவருக்காகவும் தந்தைக்காகவும் வேண்டிக்குங்க. சனி பகவானுடைய பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு சங்கடங்கள் இல்லாமல் போகும். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யாரிடம் இருக்கிறதோ இல்லையோ உங்கள்கிட்ட இருக்கும். என்ன காரணம்னா, சனி பயிற்சி சொல்லிட்டு வராங்க, எல்லா மீடியாவும் சனி பயிற்சி பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி வரப்போதாமே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அந்த சனி பயிற்சி நமக்கு என்ன பண்ணோம், இப்போ இருக்கிற நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். பொதுவாக இந்த சனி பயிற்சி என்பது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் என்பதை முதலில் ஒரே வரைய சொல்லிக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஜென்ம ராசிக்குள்ள சனி இருக்காரு, 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. தொழிலில் முன்னேற்றம் கிடையாது, உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடையாது. ஏதோ போராடி 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 வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய மனச்சுமையோட தான் இருக்கீங்க. இப்போ நல்லா இல்லை நீங்க, சரிங்களா? ஆனால் இந்த ஜென்ம சனி என்பவர் 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகின்ற போது, உங்கள் ராசியை விட்டு நகர்கின்ற போது, இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும்.
அதுவே பெரிய நன்மைங்க உங்களுக்கு. இப்போ இருக்கிற பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். அந்த சனி என்ன வரும்னா இந்த பாத சனின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, அந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்துக்குள்ள சனி போறாரு. இன்னும் 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு 7.5 சனி இருக்குன்னு சொல்றோம் இந்த கணக்கீடு. ஆனா என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த 7.5 ஆண்டு காலத்தில் முதல் 5 ஆண்டு காலம் நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற சனி பகவான் அவர் 2ஆம் இடத்துக்கு செல்கின்ற போது இந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட நெருக்கடிகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் போகும்போது பாத்தீங்கன்னா யோகத்தை கொடுத்துட்டு போவார், வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்துட்டு போவார். இடம், வீடு, மனை, வாகனம், இப்படி ஒரு நிரந்தர தேவைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். அப்போ 2ஆம் இடத்திற்கு 7.5 சனியுடைய கடைசி காலகட்டத்தில் இப்ப நீங்க இருக்கீங்க. இது உங்களுக்கு யோகம் தான் சொல்லுவேன். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள்னா குடும்பத்தினரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து போகணும். வரவு செலவில் கவனமா இருக்கணும், வார்த்தைகளில் கவனமா இருக்கணும். வார்த்தைகளால் தான் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். இதில் கவனமாக இருந்து விட்டால் போதும். 2ஆம் இடத்து சனி உங்களுக்கு யோகத்தையே உண்டாக்குவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் பார்வை, அந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3வது பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மீது. அப்போ உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையிலும் ஆரோக்கியத்திலும் எப்பொழுதும் கவனமாக இருங்க. அப்போ அவருடைய 7ஆம் பார்வை இருக்கு பாருங்க, அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு. இப்போ உங்க கூட பழகிட்டே இருப்பாங்க, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்க பொறாமப்படுவாங்க, பயப்படுவாங்க, புரியுங்களா? அப்போ என்னன்னா உங்களுக்கே தெரியாம சில பிரச்சனைகளை உருவாக்குவாங்க, நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க, அது உங்களுக்கே தெரியாது. அப்போ செல்வாக்கிற்கும் அந்தஸ்திற்கும் ஏதேனும் குந்தகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்க பிரச்சனை எந்த இடத்துல வரும், எப்படி வரும், நம்முடைய பலவீனம் என்ன, அந்த பலவீனத்தை வைத்து எதிரி எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, இதையெல்லாம் நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் செல்வாக்கு அந்தஸ்திற்கு ஒரு கேள்விக்குறி, உடல்நிலையில் சின்ன பாதிப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய 10ஆம் பார்வை இருக்கு பாருங்க, அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு. அப்போ தடைப்பட்டிருந்த வருமானம் இனி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பணப்புழக்கத்திற்குரிய காலகட்டமாக சனி பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் இருக்கு. முதல்ல சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த 7.5 ஆண்டு காலத்தில் முதல் 5 ஆண்டு காலம் தான் நெருக்கடி உண்டாக்குவாரு. கடைசி 2.5 ஆண்டுகள் எடுத்து வருகின்ற போது அவர் யோகத்தை கொடுப்பாரு, வருமானத்தை கொடுப்பார் சொல்லியிருந்தேன். இப்போ வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பார் சொல்லியிருக்கேன். இப்போ 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் 10ஆம் பார்வையாக. அப்போ தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், அது லாபமாகவே போக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். உங்களால் உங்களோட வார்த்தைகளால் பிரச்சனைகள் வந்தால் மட்டும்தான் உண்டு, புரியுங்களா? பண வரவில் தடையே இருக்காது, பணத்தினால் சங்கடங்கள் ஏற்படாது, செல்வாக்கினால் சங்கடங்கள் ஏற்படாது, வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்படும். எங்கே நீங்கள் கவனமாக இருக்குன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து உங்களுடைய அந்தஸ்தை, செல்வாக்கை, கௌரவத்தை ஏதாகிலும் பாதிப்பு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். உங்களுடைய பலவீனத்தை எப்பொழுதும் வெளிக்காட்டிக் கொள்ளாதீர்கள். இந்த நேரத்தில் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நிச்சயமாக சங்கடங்கள் விலகும். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு வணங்கி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் நீங்கும், பிரச்சனைகள் அகலும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மீனராசி நண்பர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய பயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கலாம். என்ன பயம் தெரியுங்களா? இந்த 7.5 சனியை பற்றி பயம். இந்த 12ஆம் இடத்தில் விரைய சனியாக சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஜென்ம சனியாக சஞ்சரிக்க போவதாக சொல்லப்படுகிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. இந்த ஜென்ம சனி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும், என்ன செய்வார் ஜென்ம சனி என்ற கேள்விகள் உங்களிடம் இருக்கும்.
ஒரு சின்ன தகவலை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். இந்த 7.5 சனி காலகட்டம் என்பது முதல் சுற்று வருகின்ற போதுதான் ஒருவருக்கு அத்தனை விதமான சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் சனி பகவான். 2வது சுற்று வருகின்ற காலத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது 2வது சுற்றா இருக்கும். கண்டிப்பாக அந்த 2வது சுற்று வருகின்ற போதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமானவற்றையும் சனி பகவான் வழங்குவார். எழுதி வச்சுக்கோங்க. வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்ன இருக்கு? சொந்த வீடு வேணும், சொந்த வாகனம் வேணும், நிலையான வருமானம் வேணும், புரியுங்களா? சேவிங்ஸ் இருக்கணும், தேவைக்கற்ற செலவு செய்கின்ற அளவிற்கு நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நிலையினை எல்லாம் 2வது சுற்று சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒவ்வொரு ஜாதகருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா மீன ராசினரான உங்களுக்கு நட்பான கிரகம் தான் சனி பகவான். அப்போ உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ண போறாரு. உங்க ராசிக்குள்ள சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியும் இருக்கு. புரியுங்களா? சனி பகவானுடைய ஆதிக்கும் உங்க ராசிக்குள்ளே இருக்கு. அப்போ சனி பகவான் செய்வதெல்லாம் உங்களுக்கு நன்மையானதாகவே இருக்கும் என்பதை முதலில் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அப்போ ஜென்ம ராசிக்குன்னு வரமுன்ற போது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கழுத்திற்கு கீழே இடுப்பிற்கு மேலே கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவற்றில் ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதற்காக செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் நிலையற்ற தன்மை, எந்த ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எடுத்த முடிச்சோன்ற இல்லாமல் அது இழுபறியாகவே போயிட்டு இருக்கும். இந்த சனி பகவான் நின்று பலன் கொடுப்பவர், அதிவேகமாக பலன் கொடுப்பவர், நின்று நிதானமாக பலன் கொடுப்பவர். நிச்சயமாக பலன் கிடைக்கும், அது நிதானமாக கிடைக்கும். அதற்குரிய முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இது ஜென்ம சனி என்பது உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் முயற்சி முன்னேற்றம் சொல்றேன்னா அவருடைய 3வது பார்வை 3வது இடத்தின் மீது பதிகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி எல்லாம் வெற்றியாகும். ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலைக்கு மாறுதல் கிடைக்கணும், இப்போ முயற்சி பண்ணலாம். ஒரு இடம் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கீங்க, வாங்க முடியல, இப்போ முயற்சி பண்ணலாம். ஒரு வாகனம் வாங்கணும் ஆசைப்படுறீங்க, அது இப்போ கிடைக்கும். இந்த நிலைமையெல்லாம் 3ஆம் இடத்தின் மீது சனி பகவானின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இந்த 7 பற்றி ஒரு 3 கதை சொல்லலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நட்பு, 2 உறவுகள், 2 நண்பர்கள் ஒன்றாகின்ற இடம் 7ஆம் இடம். அது களத்திர ஸ்தானம் சொல்லுவோம், நட்பு ஸ்தானம் சொல்லுவோம், கூட்டு வியாபாரம் சொல்லுவோம். அப்போ வாழ்க்கை துணைக்குரிய இடமும் 7ஆம் இடம் தான். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்திற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கணும், பெண்ணாக இருந்தால் கணவருடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். நண்பர்களை முடிந்தவரை அனுசரித்து போவது நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு தொழில் இருப்பாருங்க, ஷேர் போட்டு செய்யறது, அங்கே கூட நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டால் பிரச்சனை தான் வரும். கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதற்கு மேலாக சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பதிகிறது. இங்கே தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலையில் கூட நீங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த வேலையில் ஏதாவது வில்லங்க வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதன் காரணமாக பாதிப்புகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். இல்லை சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு வருவீங்க, அங்கே கணக்கு வழக்கில் சிக்கல் இருக்கலாம், உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம், வரவு செலவில் சிக்கல்கள் ஏற்படலாம், சரிங்களா? அரசாங்க வழியில் நெருக்கடிகள் ஏற்படலாம். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது தொழில் ரீதியாக, ஜீவன ரீதியாக நேர்மையாக, சுத்தமாக, நியாயமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அது சின்ன பிசகு ஏற்பட்டாலும் சனி பகவான், நீதிமானாகிய சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை வழங்குவார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் மெமோ வாங்கிடக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா செய்து வரும் தொழில் மிக முக்கியமானது. அதில் அக்கறையோடு செயல்படுகின்ற நேரம் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் போகும். வியாபாரத்தில் கூட ரொம்ப அக்கறையாக நீங்கள் இருக்கணும், கவனமாக இருக்கணும். கொஞ்சம் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் நீங்களே எடுத்து செய்வது என்பது நன்மையாக இருக்கும். முடிந்தவரை வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையோட உடல்நிலை கவனமாக இருங்க. இந்த சனி, ஜென்ம சனி உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.